அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரிகளே, நான் முஸ்தகீம் மௌலவி. அதாவது இன்று மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது எங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கின்றது, எங்கள் அனைவராலும் மறக்க முடியாத ஒன்றுதான். அதாவது 2019 4ஆம் மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற ஈஸ்டர் அட்டாக் தாக்குதல். அதாவது 2019 4ஆம் மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி எங்களுடைய நாட்டில் நடக்கக்கூடாத ஒரு செயல். காலை நேரத்தில் ஆராதனையில் கிறிஸ்தவ சகோதரர்கள் அவருடைய வழிபாட்டு தலங்களில் நீர்கொழும்பிலும் கொச்சிக்கடையிலும் அதே போன்று மட்டக்களப்பிலும் ஆராதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு சமூகத்தை, கிறிஸ்தவ சமூகத்தை வைத்து ஒரு தாக்குதல் நடைபெற்றது. அதை யாராலும் மறக்க முடியாது. இந்த ஈஸ்டர் தாக்குதல் 2019ஆம் ஆண்டு நடந்து இன்று 2025 4/21ஆம் தேதி வந்தால் 6 வருடம் பூர்த்தியாகின்றது. இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்றது, எங்களுடைய நாட்டில் இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்றது கௌரவ முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய காலத்தில். அதற்கு பின்னால் கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக பொதுமக்களுடைய விருப்பு வாக்குகளின் மூலமாக தெரிவு செய்யப்பட்டார். அதற்கு பின்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக பிரச்சினைகளுக்கு பின்னால் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அப்படியாக 3 ஜனாதிபதியுடைய காலங்கள் கடந்தது இந்த 6 வருடத்துக்குள்ளே. இப்பொழுது அதாவது MPPயுடைய அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் தலைவராக அதிபராக அனுரகுமார திசாநாயக்க, கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய கட்சியின் முக்கியமான ஒரு வாக்குறுதி என்னவென்றால், ஈஸ்டர் அட்டாக்கை ஏற்படுத்தியவர்கள், ஈஸ்டர் அட்டாக்கிற்கு யார் ஆதரவாக இருந்தார்களோ அவர்களை நாங்கள் பகிரங்கப்படுத்துவோம், அவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுப்போம், அவர்களுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுப்போம், அவர்களை பகிரங்கப்படுத்துவோம் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். ஈஸ்டர் அட்டாக்கின் மூலமாக 2 சமூகம் பாதிப்படைந்தது. கிறிஸ்தவ சகோதர சமூகமும் பாதிப்படைந்தது. பல உயிர்கள் கொல்லப்பட்டது, பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது. அதே போன்று பலர்கள் கால்களை இழந்தும் கைகளை இழந்தும் ஆதரவற்றவர்களாக, இன்னொருவருடைய உதவியை எதிர்பார்த்தவர்களாக இன்றும் உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த சமூகம். அதே போன்று எங்களுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு சில பேர் தாங்கிகள் தான் இந்த படுமோசமான, இந்த படுபாதகமான, இந்த அராஜகமான, இந்த வெறுக்கத்தக்க செயலை, இந்த அசிங்கமான செயலை செய்தவர்கள். ஒரு சிலர்களுடைய உதவியின் மூலமாக இருக்கலாம் முஸ்லீம் சமூகம். முஸ்லீம்களில் ஒரு சில நயவஞ்சகர்கள், அயோக்கியர்கள்தான் இந்த விடயத்தை செய்தார்கள். அதன் மூலமாக அன்புக்குரியவர்களே, அதிகமான நாட்டில் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் இந்த அவஸ்தைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவஸ்தைக்கு முழு முஸ்லீம் சமூகமும் சீரழிந்தது. முழு முஸ்லீம் சமூகமும் கஷ்டப்பட்டார்கள், பல அவலங்களை சந்தித்தார்கள். முஸ்லீம்கள் அவருடைய ஆடைகளை அணிய முடியாது, அதாவது அவர்களுக்கென்ற ஒரு ஆடை அலங்காரம் இருக்கின்றது, அந்த ஆடைகளை அணிய முடியாது. அவருடைய பெண்கள் அவருடைய ஃபேஸ் கவரை போட முடியாது. பஸ்களிலும் மருத்துவ சாலைகளிலும் பிரைவேட் மருத்துவ சாலைகளிலும் எங்கு பார்த்தாலும் ஃபேஸ் கவர் பேண்ட், அதாவது முகக்கவர்
தடை செய்யப்பட்டுள்ளது. எவ்வளோ பெரிய அநியாயம்! எங்கும் செல்ல முடியாது. முஸ்லிம்களுக்கு கேவலமான அவலமான ஒரு நிலைமை. பஸ்ஸில் பிரயாணம் செய்ய முடியாது. எந்த அளவுக்கு என்றால் வீட்டில் கூட ஒரு கத்தியை வைத்திருக்க முடியவில்லை, குர்ஆனை வைத்திருக்க முடியவில்லை, அரபு கிதாபுகளை வைத்திருக்க முடியவில்லை. எத்தனையோ பேர்கள் குர்ஆனை சுட்டவர்கள், குர்ஆனை எரித்தவர்கள் எமது சமூகத்தில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு பயந்து. அன்புக்குரியவர்களே, அதே போன்று இன்று வரைக்கும் குர்ஆன், அரபு கிதாபுகள் இலங்கைக்கு வருவதை தடை செய்திருக்கின்றார்கள். பட முடியாத அவலங்கள், கஷ்டங்கள் என்னெல்லாம் படக்கூடாதோ அவ்வளவு கஷ்டங்களையும் இஸ்லாமிய சமூகம் இந்த ஈஸ்டர் அட்டாக்கின் மூலமாக அனுபவித்து விட்டார்கள். அதற்கு முன்னால் கௌரவமாக கண்ணியமாக இருந்த சமூகம் இந்த ஈஸ்டர் அட்டாக்கின் மூலமாக, அதற்கு பின்னால் தலை குனிய வைத்தார்கள் ஒரு சில நயவஞ்சகர்கள் செய்த செயலின் மூலமாக, அயோக்கியர்கள் செய்த செயலின் மூலமாக 2000க்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் சிறைவாசம் அனுபவித்தார்கள். அஹ்னாஃப் ஜசீம் போன்றவர்கள், ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா போன்றவர்கள், சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா போன்றவர்கள், ரிஷாட் பதியுதீன் அவருடைய முழு குடும்பம், அதே போன்று உஸ்தாத் ஹஜுல் அக்பர், அதே போன்று டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீன், இப்படியாக எத்தனையோ இன்டலெக்சுவல் சிறைவாசம் அனுபவித்தார்கள். ACJO அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவோ அதன் தலைவரோ மற்றும் முழு முஸ்லீம் சமூகமோ ஈஸ்டர் அட்டாக்கை யாரும் ஆதரிக்கவில்லை, யாரும் அவர்களுக்கு உடந்தையாக இல்லை. அவர்கள் செய்த செயல் நல்லது என்று யாருமே எந்த கருத்தும் சொல்லவில்லை. அவர்கள் செய்தது பிழை, இதற்குரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்றுதான் இன்று வரைக்கும் முஸ்லீம் சமூகம், ACJ உடைய தலைவர், அகில இலங்கை ஜமியத்துல் உலமா மற்றும் முஸ்லீம் இன்டலெக்சுவல் சொசைட்டி எல்லோருமே பேசுகின்றார்கள், அவர்களுக்கு கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று. அதனால்தான் அவர்களுடைய டெட் பாடிஸ், யாரெல்லாம் அந்த படுபாதகமான செயலை செய்தார்களோ அவர் டெட் பாடிஸ் மலசிறு அபிபாரகத்தனே, அவர்களுக்காக ஜனாசா தொழுகை கூட தொழுவிக்கவில்லை. உலகத்தில் யாருக்கும் ஜனாசா தொழுவிக்காமல் அவருடைய ஜனாசாவை அடுக்க மாட்டார்கள். ஆனால் எங்களுடைய அகில இலங்கை ஜமியத்துல் உலமாக்களுடைய சபை முடிவெடுத்தது, அவர்களுக்கு ஜனாசாவுடைய தொழுகையும் தொழுவிப்பதில்லை. அவருடைய டெட் பாடி, அவருடைய மரணித்த உடலை கூட முஸ்லீம்கள் பாரம் எடுக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தார்கள். அப்படி என்றால் அவர்கள் ஆதரித்திருந்தால், அதனுடைய தலைவர் ஆதரித்திருந்தால் அப்படியான செயலில் இறங்குவார்களா? அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பார்களா? இல்லை. அதவெனக்கங் ಅಪಿಕಿಯನ್ನೇ ಈಸ್ಟರ್ ಎಟಕ್ವಲ ನೀತಿಯ ಕ್ರಿಯಾತ್ಮಕ ಕರಣ್ಣ ಕೇಳತಮ அதவெனக்கங் அப்பிக்கியன்னே. கிறிஸ்தவ எமது சகோதரர்கள் அவர்கள் ஆராதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது பல உயிர்கள் மட்டக்களப்பு, கொச்சிக்கடை மற்றும் நீர்கொழும்பு பல உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை கட்டாயம் இந்த தற்பொழுது இருக்கக்கூடிய கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கம் நீதியை பெற்று கொடுக்க வேண்டும். யார் செய்தாலும் தவறு என்றால் தவறுதான், நான் செய்தாலும் தவறுதான், என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் செய்தாலும் தவறுதான், ஏனையவர்கள் செய்தாலும் தவறுதான். அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன இருக்கின்றதோ அதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொலியுடைய நோக்கம். பலர்கள் இன்று வரை உயிருக்கு போராடி கொண்டும் அங்கங்களை இழந்தும் அடுத்தவர்களின் உதவியை எதிர்பார்த்து கொண்டும் இருக்கின்றார்கள். யார் குற்றம் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் முஸ்லீம் தரப்புடைய வாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஈஸ்டர் அட்டாக்கிற்கான தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தருணம் எல்லோருமே, அதாவது இன்னும் ஒரு சில தினங்களுக்கு பின்னால் நாங்கள் அந்த 21ஆம் தேதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அந்த தருணத்தில், அந்த முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் யாரோ ஒரு கயவன் கனடாவில் அசைலம் எடுத்துக்கொண்டு ஓடிப்போன கயவன் அய்யூப் அஸ்மின் ஒரு பதிவை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு யூடியூப் தளத்தினூடாக பதிவேற்றம் செய்திருக்கின்றார். ஹூ இஸ் திஸ்
Ayyub Asmin. He is the former member of Northern Province. Not only that, he passed out from Jamia Nalimia. அன்புக்குரியவர்களே, அவர் முன்னாள் வடமாகாண உறுப்பினராக இருந்தவர். அது மட்டுமல்ல, நாங்கள் எல்லோரும் அதிகமான இன்டலெக்சுவல் படித்த சமூகத்தை உருவாக்கிய இடம் அந்த ஜாமியா நலிமியா. அதற்குரிய கெட்ட பெயரை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த ஜாமியா நலிமியாவில் கல்வி கற்றவர் தான் இந்த அய்யூப் அஸ்மின் என்று சொல்லக்கூடிய கயவன். அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்றால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கின்றார். அமெரிக்காவுடைய உளவுத்துறை எங்களுக்கு தெரியும், CIA. இந்தியாவுடைய உளவுத்துறை தெரியும், ரோ. இஸ்ரேலுடைய உளவுத்துறை தெரியும் எங்களுக்கு, முசாட். அதே போன்று எல்லா நாடுகளிலும் உளவுத்துறைகள் இருக்கின்றது. அதாவது பிரச்சனைகளை, இப்படிப்பட்ட விடயங்களை கண்காணிப்பதற்கு, துப்பறிவதற்கான உளவுத்துறைகள் இருக்கின்றது. ஏன் எங்களுடைய நாட்டிலும் இல்லாமல் இல்லை? எமது நாட்டில் பல அந்த விடயங்களில் நல்ல ஊறிப்போன, அதாவது பல குற்றங்களை பிடிக்க முடியாத, தேட முடியாத குற்றங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கின்றது. ஆனால் இவ்வளவு அமெரிக்காவுடைய உளவுத்துறை, அதே போன்று இந்தியாவுடைய உளவுத்துறை, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், இவ்வளவு உளவுத்துறைகள் இருந்தும் அய்யூப் அஸ்மின் என்று சொல்லக்கூடிய கயவன் இன்று கனடாவிற்கு சென்று அசைலம் சென்று இவ்வளவு ஃபோல்ஸ் இன்ஃபர்மேஷனையும் கொண்டுதானா அய்யூப் அஸ்மின் நீங்கள் நேரடியாக CIDக்கு சென்று ஸ்டேட்மெண்ட் கொடுக்காமல் ஏன் கனடாவுக்கு சென்று ஒரு யூடியூப் தளத்தில் பொய் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இருக்கிறீர்கள்? இவ்வளோ பெரிய உளவுத்துறைகளுக்கு கண்டுபிடிக்க முடியாதவர்களை, அதாவது உண்மையிலே பாவம் அவர்கள். பஷீர் ஷேகுதாவுத் இருக்கின்றாரா இல்லையா என்று தெரியாது. முன்னாள் அமைச்சர் என்று சொல்லியிருக்கின்றார். பஷீர் ஷேகுதாவுடைய பெயரை சொல்ல முடியும் என்றால் ஏன் அய்யூப் அஸ்மின் உங்களுக்கு முன்னாள் அமைச்சர் என்று நீங்கள் அதை மறைக்க வேண்டும்? இவ்வளோ பெரிய பாதகமான, இவ்வளோ பெரிய நயவஞ்சகமான, இவ்வளோ பெரிய மோசமான செயலை பேசிய உங்களுக்கு, விடயங்களை பேசிய உங்களுக்கு ஏன் நீங்கள் முன்னாள் அமைச்சர் என்று சொல்ல வேண்டும்? அவருடைய பெயரை டிரெக்டாக நேரடியாக சொல்ல முடியும் தானே? முன்னாள் அமைச்சர் என்று மறைத்து சொல்லியிருக்கின்றீர்கள். அதே போன்று சகோதரர் ரஸ்மின், அதே போன்று சகோதரர் அப்துல் ராஜேக், போதா குறைக்கு மரியாதைக்குரிய முஃப்தி சாப், இவர்களையும் விசாரிக்க வேண்டும், இவர்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்று படு பாதகமான, படு மோசமான, படு அசிங்கமான, நீங்கள் ஒரு மார்க்கத்தை படித்த ஒருவன் நீங்கள் ஏன் எப்படி உங்களால் நீங்கள் பணத்துக்கோ எதற்கோ அடிமைப்பட்டு எப்படி உங்களுக்கு இப்படியான ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியும்? இது ஒரு மோசமான செயல் என்று உங்களுக்கு தெரியாதா? இப்படியான லிஸ்ட் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாட்டுக்கு நேரடியாக வர வேண்டும். இந்த ஈஸ்டர் அட்டாக்குக்கான நியாயத்தை நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் முஃப்தி சாப் என்று சொல்லுகின்றீர்கள், சகோதரர் ரஸ்மின் என்று சொல்லுகின்றீர்கள், சகோதரர் அப்துல் ராஜிக் என்று சொல்லுகின்றீர்கள், அதே போன்று பஷீர் ஷேகுதாவுத் என்று சொல்லுகின்றீர்கள், அதே போன்று முன்னாள் அமைச்சர் ஒருவர் என்று சொல்லி இருக்கின்றீர்கள். அன்புக்குரிய சகோதரர் அய்யூப் அஸ்மின் அவர்களே, உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் நேரடியாக டிக்கெட் ஒன்றை போட்டுக்கொண்டு, அல்லது டிக்கெட் போட முடியாவிட்டால், போடுவதற்கு சல்லி இல்லாவிட்டால் சொல்லுங்கள், நான் ஏற்பாடு செய்கின்றேன். நான் ஏற்பாடு செய்து அந்த டிக்கெட்டுக்கான பணத்தை ஏற்பாடு செய்து 21ஆம் தேதிக்கு முன்னால் நான் உங்களை வரவழைக்கின்றேன். வரவழைத்து நீங்கள் நேரடியாக என்ன செய்யுங்கள்? உங்களுடைய வாக்குமூலத்தை CIDக்கு சென்று, கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்று உங்களுடைய வாக்குமூலத்தை, உண்மையான வாக்குமூலத்தை கொடுங்கள். அதற்கு அப்படி அல்லாமல் நீங்கள் யாருடைய பணத்துக்கோ அடிமைப்பட்டு, யாருடைய சொத்து செல்வத்துக்கோ அடிமைப்பட்டு, யாருடைய எஜெண்டாவுக்கோ அடிமைப்பட்டு நீங்கள் இப்படியான ஃபோல்ஸ் இன்ஃபர்மேஷனை கொடுக்காதீர்கள். ஏன் முஸ்லீம் சமூகம் பட்ட கேவலம் போதாதா? முஸ்லீம் சமூகம் பட்ட அவஸ்தை போதாதா? எவ்வளவு காலம் நாங்கள் தனை குனிந்து வாழ்ந்தோம். சில வருடங்கள் இந்த ஈனச்செயலின் காரணமாக, ஒரு சில கயவர்கள் செய்த இந்த ஈனச்செயலின் மூலமாக எல்லோரும் முஸ்லீம்கள் எல்லோரும் ஆதரவல்ல.
99.9 ஒரு தசம்தான் அவர்களுக்கு சார்பாக இருக்கலாம், அதுவும் இல்லை என்று நினைக்கின்றேன் நான். அன்புக்குரியவர்களே, இப்படியான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எல்லோரும், நீங்களும் சேர்ந்து தான், நீங்கள் இல்லாமல் இல்லை. அய்யூப் ஹஸ்பின் முஸ்லீமாக இருந்தால், ஒரு இஸ்லாமியனாக இருந்தால் நீங்களும் சேர்ந்துதான். ஏன் எங்களுடைய பள்ளி வாயிலுக்குள்ளே செருப்பை போட்டு கொண்டு வந்தார்கள், எங்களுடைய பள்ளி வாயிலுக்குள்ளே நாயை கொண்டு வந்தார்கள், நாங்கள் அனுமதித்தோம். ஏன்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நாங்கள் அதற்கு ஆதரவில்லை, நாங்கள் அதனை வெறுக்கக்கூடிய சமூகம். எப்பொழுது அந்த 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 விடயம் நடைபெற்றதோ, அந்த கேவலமான நடக்கக்கூடாத அந்த ஈஸ்டர் அட்டாக் நடந்ததோ, அன்றிலிருந்து நாங்கள் இன்று வரைக்கும் சொல்லுகின்றோம், இது ஒரு மோசமான, கேவலமான, படுபாதகமான செயல் என்று தான் நாங்கள் பேசிக்கொண்டு வருகின்றோம். எல்லா முஸ்லீம்களும் பேசிக்கொண்டு தான் வருகின்றார்கள், யாரும் சார்பல்ல. ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவோ, டாக்டர் ஷாஃபியோ, அதே போன்று ரிஸ்வி முஃப்தியோ, அன்புக்குரியவர்களே, யாரும் இதற்கு சார்பானவர்கள் இல்லை. எல்லோருமே, ஹஜ்ஜுல் அக்பரோ, எல்லோருமே இதனை எதிர்த்தவர்கள் தான். இன்று வரைக்கும் எதிர்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அந்த செயலை செய்தவர்களுக்கு சாபமிட்டு கொண்டு தான் இருக்கின்றோம். ஏன் நீங்கள் இப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் இவர்களுடைய பெயரை சொல்லி இவர்களுக்கும் அதில் பங்கிருக்கின்றது என்று சொல்ல வேண்டும்? நீங்கள் பகிரங்கமாக முஸ்லீம் சமூகத்திடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு முழு முஸ்லீம் சமூகத்துடைய சாபமும் இருக்கின்றது. அய்யூப் ஹஸ்பின் அவர்களே, நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியான கேவலமான செயலை அற்ப பணத்துக்காக வேண்டி நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த யாருடைய எஜெண்டாவுக்காக வேண்டியோ நீங்கள் இப்படியான ஒரு இஸ்லாமிய சமூகத்தை, இலங்கையில் வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகம் 100%, 9%, 10%, அதை மைனாரிட்டியாக நாங்கள் வாழக்கூடியவர்கள். எங்களுடைய சமூகம், எங்களுடைய ஜெனரேஷன், எங்களுக்கு பின்னால் உள்ள ஜெனரேஷன் நாட்டில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். அதே போன்று நாட்டில் உள்ளவர்கள் தலை நிமிர்ந்து முஸ்லீம்கள் வாழ வேண்டும். நாங்கள் அயன பயணம் செல்ல வேண்டும். எங்களுடைய பெண்களுடைய ஆடைகள் அவர்களை அணிய வேண்டும். அன்புக்குரிய அய்யூப் ஹஸ்பின் அவர்களே, நீங்கள் எல்லாருக்கும் வேட்டு வைத்திருக்கின்றீர்கள். எல்லா முழு முஸ்லீம் சமூகத்தையும் கேவலப்படுத்தியிருக்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய சாபம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது. நீங்கள் முஸ்லீம்களுடைய, இஸ்லாமியர்களுடைய சாபத்திலிருந்து தப்ப வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் இதற்கு பகிரங்கமாக நீங்கள் மன்னிப்பு கேட்டுத்தானாக வேண்டும். இல்லாவிட்டால் உங்களை விட பாவி யாரும் இல்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏன் நீங்கள் இவ்வளோ முஃப்தி சாபுக்கும் தொடர்பு இருக்கின்றது ஏன் என்று சொல்லுகின்றீர்கள்? ஏன்? அவர் தொடர்ந்து அந்த ஜெம்மியாவுடைய தலைவராக இருப்பதனாலா? அவர் மட்டும்தான் அந்த தொடர்ந்து ஜெம்மியாவுடைய தலைவராக இருக்கின்றார். ஒவ்வொரு கட்சியுடைய தலைவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜனாதிபதியாக இருந்தவர்கள், ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர் 40 வருஷம், 45 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம், எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள்? ஏன் அடுத்தவர்கள் இல்லையா? பெயர்களை சொல்வதென்று அடுக்கிக் கொண்டே போகலாம். ஏன் ரிஸ்வி முஃப்தி சாப் மாத்திரம்தானா இருக்கின்றார்? ஏன் அவர் ஒழுங்கானவர் இல்லையா? அவர் தகுதியானவர் இல்லையா? அவர் நல்ல முறையிலே நீங்கள் உள்ளுக்கு சென்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அவருடைய பெருமதி. அவர் எல்லோரையும் அனுசரித்துத்தான் போகின்றார். எல்லா கொள்கை சேர்ந்த உலமாக்களையும் அனுசரித்துத்தான் போகின்றார். ஏன்? தௌஹீத்வாதிகள் அந்த ஏசிஜேவில் இல்லையா? அதே போன்று தரீக்கத்வாதிகள் அந்த ஏசிஜேவில் இல்லையா? அதே போன்று தப்லீகுடைய உலமாக்கள் அந்த ஏசிஜேவில் இல்லையா? அதே போன்று யார் இல்லாத எல்லாரையும் அனுசரித்துத்தான் அவர் செல்கின்றார். தாசிம் மௌலவி யார்? அதே போன்று அன்புக்குரியவர்களை இப்படியா பெயரை உஸ்தாத், உங்களுடைய உஸ்தாத் அகார் முஹம்மத் அவர்கள் யார்? மாஷா அல்லாஹ், எல்லோரும் ஒரே குடையின் கீழ் ஒன்றாக ஒற்றுமையாக பயணித்து கொண்டிருக்கின்றார்கள், ஒரே தலைமைத்துவத்துக்களால். ஏன் நீங்கள் இவ்வாறு அவர்களை கேவலப்படுத்த வேண்டும்? அவர் மாத்திரம்தான் ஒரு தலைமைத்துவத்தில் பல வருடங்கள் இருக்கின்றார்? இல்லை, எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். ஒரு சிலர்கள் ஒரு கட்சியிலே இருந்து நான் ஒரு தலைவராக மாற வேண்டும் என்று இன்று ஒவ்வொரு கட்சியை ஆரம்பித்து கொண்டு எத்தனை வருடமாக இருக்கின்றார்கள். ஏன் அவர் மட்டும்தான் அந்த கட்சி தலைவராக இருக்கலாம்? ஏன் வேறொருவருக்கு கொடுக்க முடியாதா? எப்படியாக எடுத்துக்கொண்டால் லிஸ்ட் கணக்கில் போட்டு கொண்டு போகலாம். அன்புக்குரிய அய்யூப் ஹஸ்பின் அவர்களே, அதாவது முஃப்தி சாப் மட்டுமல்ல, பல வருடம் தலைவராக இருக்கின்றார்கள். முன்னாள் முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்கள் மரணிக்கும் வரையில் தலைவராக இருந்தவர்கள்.
அதே போன்று தகுதியானவர் இருந்தார், நல்ல முறையிலே செய்தார், முஸ்லீம்களுக்கு செய்யக்கூடிய எல்லாம் செய்தார், தகுதியானவர்கள் எத்தனை வருடம் இருந்து விட்டு போகலாம். மரணித்த தமிழரசு கட்சியுடைய தலைவர் எத்தனை வருடம் மரணிக்கும் வரையில் அவருடைய கட்சியுடைய தலைவராக இருந்தார். அதே போன்று இப்பொழுது இருக்கக்கூடிய முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் கௌரவ் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் மௌத்தாகியதற்கு மரணித்ததற்கு பின்னால் இன்று வரைக்கும் தலைவராக இருக்கின்றார். இருந்துவிட்டு போகலாம். தகுதியானவர், மல்டி லாங்குவேஜ், பிலிங்குவல் லாங்குவேஜ், சரளமாக பேசக்கூடியவர், சரளமாக விவாதிக்கக்கூடியவர், எங்களுடைய பிரச்சனைகளை இன்டர்நேஷனலுக்கு அதாவது முழு உலகத்துக்கும் தெளிவுபடுத்தக்கூடியவர் இருக்கலாம். இருந்துவிட்டு போகலாம். இதில் உங்களுக்கு என்ன பொறாமை இருக்கின்றது? அதனால் பொறாமையின் நிமித்தம் நீங்கள் இப்படியான கேவலமான மோசமான வார்த்தைகளை அதாவது நீங்கள் பேசியது உங்களுக்கு ஒரு சிறிய வார்த்தையாக இருந்தாலும் இது பெரும் கஷ்டத்தை, பெரும் நஷ்டத்தை, பெரும் அவலத்தை, கஷ்டங்களை உண்டாக்கக்கூடியது. 2000 பேர் சிறைவாசம் அனுபவித்தார்கள். அந்த 2000 பேருடைய குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார்கள். பல கடைகள் தீக்கிரையாக்கப்பட்டன ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால். பல வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன. நான் கல்வி கற்ற என்னுடைய கலாசாலை தரை மட்டமாக நெருப்பு வைத்து கொளுத்தப்பட்டது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால். இப்படியான அதிகமான விடயங்களில் எங்களுடைய சமூகம் இழந்திருக்கின்றது. எங்களுடைய சமூகத்திலும் ஒரு சில உயிர்கள் போயிருக்கின்றது. யாராலும்? ஒரு சில கயவர்கள் செய்த செயலின் காரணமாக. அன்புக்குரிய அய்யூப் அஸ்மின் அவர்களே, நீங்கள் செய்தது பிழை. யாரும் அதை ஆதரிக்க மாட்டார்கள். உங்களை சார்ந்த உங்களுக்கு வால் பிடிக்கக்கூடிய யாரும் உங்களை ஆதரிக்கலாம், உங்களுடைய கருத்து சரி என்று ஆதரிக்கலாம். ஆனால் மெஜாரிட்டி உங்களுடைய கருத்து சரி என்று யாரும் ஆதரிக்க மாட்டார்கள். எனவே நீங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய சாபம் உங்களுக்கு நிச்சயமாக அவசரமாக இருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனவே என்னுடைய காணொளியை இத்தோடு முடிக்கின்றேன். உங்களுடைய பதிலை எதிர்பார்த்தவனாக நான் முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.